Hi everyone, this is SP Balasubramanian. Since 2-3 days I was having little discomfort. Discomfort means this chest congestion, which for a singer it is nonsense. Phlegm forming and then cold and fever, on and off fever. These three things, but otherwise I didn't have any problem. But I didn't want to take it easy, so I went to the hospital and checked. And they said it's just a mild, very mild positive of corona. You can stay home and self-quarantine yourself and take these medications, you will be all right. But I didn't want to do that. It's very tough at the place with all the family. They can't leave you alone. They are very concerned. So I got and admitted in the hospital. All my friends are here. They are taking good care of me. I am in good hands and I have good health. Nobody has to worry about this one. So please don't bother to call me to find out how I am. I am perfectly all right, excepting the cold and fever. Even the fever has subsided. In 2 days I will be discharged and I will be home. Hi everyone, I'm Dr. Sangeeta. நமக்கெல்லாம் தெரியும் எஸ்பிபி சார் நேற்று காலமாயிட்டார். அவர் ஒரு ஜாம்பவான், இசை ஜாம்பவான். அவரை மாதிரி யாருமே பாட முடியாது, அவரை ரீப்ளேஸும் பண்ண முடியாது. எல்லா இமோஷன்ஸையும் அவரோட சாங்ஸ் கன்வே பண்ணும். ஸோ வி மிஸ் யூ ஆல் எஸ்பிபி சார் அண்ட் லெட் இஸ் சோல் ரெஸ்ட் இன் பீஸ். நம்ம இந்த கொரோனா வைரஸ்ன்றது நம்மளுக்கு புதுசு. டே பை டே அது லெசன்ஸ் கற்றுக் கொடுத்துக்கிட்டே இருக்குது. We have lost legends. We have lost about 50 precious doctors' lives. இது easy joke கிடையாதுங்க. Every other week, every other month we are losing legends, highly reputed people. For example, Vasantan co-owner Vasant Kumar sir, இப்போ SPB sir. அதுக்கு முன்னாடி நம்மளுக்கு நிறைய பேர் even in my family I have lost one very important soul, என்னோட சித்தப்பா 2 weeks ago. So he was very healthy. இது கொரோனா இட்ஸ் அ டெட்லி வைரஸ். ஸோ we have to be very careful. எப்படி மேனிஃபெஸ்ட் ஆகுது, எப்போ சீரியஸ் ஆகுதுன்னு தெரியல. எஸ்பெஷலி ஃபார் பீப்புள் above 55 or 60 with comorbidities. Comorbiditiesனால் either obesity, hypertension, sugar, diabetes or cancer or any other comorbid conditions, long-term chronic conditions, autoimmune diseases. இதெல்லாம் இருந்தால் தயவு செய்து வீட்டில் இருங்க. எஸ்எம்எஸ், சோஷியல் டிஸ்டன்சிங் எல்லாமே ஃபாலோ பண்ணுங்கள். மாஸ்க் போடுங்க. இல்லை வீட்டை விட்டு வெளியில் வராதிங்க. இது கண்டிப்பாக ஃபாலோ பண்ணி தான் ஆகணும். ப்ரிவென்ஷன் இஸ் ஆல்வேஸ் பெட்டர் தென் க்யூர். இதை ஏன் சொல்கிறேன்னா, வந்துட்ட உடனே கொரோனா ஸ்டார்டிங்கில் 90% ஆஃப் த பீப்புளுக்கு வந்துட்டு போயிடுது. மைல்டாக தான் வந்துச்சு. டாக்டர்ஸ் கூட நிறைய பேர் we had been tested positive. It just goes off in a week or 2 weeks. மைல்ட் சிம்டம்ஸ் வருது. அது பற்றி கவலை கிடையாதுங்க. people recover fast and they get immunity. But the rest 10% who are in the high risk group have to be very very careful. Especially the 5% who get admitted in the ICU. ஐசியூக்கு போனால் கூட இனிஷியலாக ஆக்சிஜன் கொடுத்துட்டு அவங்களுக்கு சரி பண்ண முடிஞ்சிற சுச்சுவேஷனில் தே வில் கம் பேக். பட் ஒன்ஸ் லைஃப் சேவிங் ட்ரக்ஸ் லைக் ரெம்டெசிஃபர் ஆர் அதர் லைஃப் சேவிங் ட்ரக்ஸ் கொடுத்தா அதோட சைட் எஃபெக்ட்ஸும் இருக்குது. செகண்ட், லங்ஸ் பாதிப்பு 40% மேலே இருந்தால் ரிகவரி ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்கும். ஒன்ஸ் தே கோ இன் ஃபார் அ வென்டிலேட்டர், இட் இஸ் கோயிங் டு பி வெரி டிஃபிகல்ட் ஃபார் தெம் டு ரிவைவ் பேக் டு நார்மல் லைஃப். ஓகேங்களா? திஸ் இஸ் வாட் ஹேஸ் ஹேப்பன் டு எஸ்பிபி சார் ஆல்சோ. அவர் சொன்ன வீடியோ ஆகஸ்ட் மந்தில் நான் பார்த்தேன். எனக்கு மைல்டாக தான் இருக்குது, நான் கண்டிப்பாக வீட்டுக்கு வெளியில் வந்துடுவேன், ஸோ ப்ரே ஃபார் மீ அப்படின்னு சொன்னார். பட் டாக்டர்ஸ் ட்ரைட் தேர் பெஸ்ட் அட் எம்ஜிஎம் ஹாஸ்பிட்டல். என்னென்னா, ஒன்ஸ் லாஸ்ட் ஸ்டேஜ் தான் வென்டிலேட்டர் அண்ட் எக்மோ. லங்ஸ் ஒன்ஸ் டேமேஜ் ஆகிடுச்சுன்னா இட் இஸ் வெரி வெரி டிஃபிகல்ட் டு ரிகவர்.
lung tissues, especially when they are old or obese or have undergone many surgeries, the immunity goes down. So அந்த மாதிரி situations-ல we have to be very careful. Try to avoid going out very often unnecessarily, or try to wear mask as much as possible. எனக்கு கண்டிப்பாக தெரியுங்க, மாஸ்க் வேர் பண்ணால் மூச்சு அடைக்குது, சஃபகேட்டிங்காக இருக்குது, மூச்சு விட முடியல, காஃப் வருது, எல்லாமே டே டு டே நாங்களும் அனுபவிக்கிறோம். அகெயின் there is a possibility of second wave. I am saying it again. நம்மளுக்கு அக்டோபரில் பீக் வரத்துக்கு சான்சஸ் அதிகமாக ப்ரெடிக்ட் பண்ணுறாங்க, இன்க்ளூடிங் WHO. ஸோ ப்ளீஸ் பி கேர்ஃபுல். இந்த பதிவு வந்து எல்லாருக்காகவும், எஸ்பெஷலி எஸ்பிபி சார் போன அன்னைக்கு ஐ வாண்டட் டு ரெக்கார்ட் திஸ் பிகாஸ் இட் இஸ் அ வெரி சேட் டே ஃபார் எவ்ரி ஒன். நானும் அவரோட சாங்ஸ் தான் கேட்பேன் when I go for a long drive. So it is very heart wrenching and I feel very bad about it. But நம்ம மற்ற லைஃப்ஸையாவது we have to save our elders, and our society need elder people for us to guide and lead the younger generation. ஸோ தயவுசெய்து அவங்களெல்லாம் வெளியில் வர சொல்கிறாதீங்க, அன்னெசரியாக ஷாப்பிங்லாம் கூட்டிகிட்டு போகாதீங்க, தயவுசெய்து நீங்களே வாங்கி கொடுத்துருங்க. யங்கர் பீப்புள் ப்ளீஸ் ஃபாலோ SMS. Thank you very much. For more health related videos, like, share and subscribe to Hello Healthy.